தியேட்டர்ல படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்காங்களோ, அதே அளவுக்கு ஓடிடில நல்ல படங்கள சர்ச் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸும் வந்து அதிகமாயிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு லீவ் டைம் அப்படிங்கிறதால, அவங்களுக்கு வீட்ல ரிலாக்ஸா வந்து ஒரு படம் பார்க்க வைக்கணும் அப்படின்னா வந்து, கண்டிப்பா ஒரு பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம் சஜஷனா வந்து இன்சைட் அவுட் இருக்கும். இந்த படம் 2015ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய அனிமேஷன், ஸ்க்ரீன் பிளே, டெக்னிக்கல், மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்காக விருதுகள வாரி குவிச்சது. 2015ல சிறந்த அனிமேஷன் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர் அவார்டையும் வின் பண்ணுச்சு. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆச்சு அமெரிக்காவில். இதோட இந்தியன் வெர்ஷன் இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை குழந்தைங்க மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸும் வந்து ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்ஸாக நம்ம எல்லாருக்குமே நிறைய விதமான எமோஷன்ஸ் இருக்குது. மகிழ்ச்சி, கவலை, கோபம், பயம், பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் இல்லையா? ஸோ இந்த எல்லா எமோஷன்ஸுக்கும் ஒரு உருவம் கொடுத்து அது எப்படியெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சால் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் இன்சைட் அவுட் படத்துடைய கதை. இந்த அட்டகாசமான கற்பனையை அனிமேஷன் வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க. வால்ட் டிஸ்னி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தை பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் வந்து அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த படத்துடைய லீடிங் கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரைலி ஆண்டர்சன் அப்படிங்கிற பெண் குழந்தை. ஸோ ரைலி வந்து குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சி, கவலை, பயம், கோபம், அருவருப்பு, ஸோ இந்த மாதிரியான ஒரு 5 விதமான எமோஷன்ஸ் தான் வந்து அவங்கள ரூல் பண்ணுது. ஸோ குழந்தை இல்லையா, ஸோ அதனால ரைலிக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த எமோஷன் தான் லீடிங்கில் இருக்குது. ஆனால் ரைலி வளர வளர, அதாவது குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸ்கூலில் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளால் ரைலிக்கு அந்த ஹாப்பி அப்படிங்கிற எமோஷன்ஸ் வந்து பின்னாடி போய் மற்ற எமோஷன்ஸ்லாம் வந்து அவங்கள டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த எமோஷன்ஸ்லேருந்து ரைலி எப்படி மீண்டு வந்து திருப்பியும் மகிழ்ச்சியை வந்து லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்சைட் அவுட் படத்துடைய கதை. சிறுமியாக இருக்கக்கூடிய ரைலி வந்து மெச்சூர்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போது அவளுடைய உடம்புக்குள்ளே பலவிதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்கூலுக்கு போகிற ரைலி வந்து தன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு புது ஃப்ரெண்ட்ஸை தேடி கண்டுபிடிக்கணும், தனக்கு பிடிச்சமான ஹாக்கி டீமில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுக்கே உரிய பலவிதமான குழப்பங்கள், பயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரைலியை வந்து ரூல் பண்ணுது. ஸோ இந்த எமோஷன்ஸ்லேருந்து ரைலி எப்படி மீண்டு வந்தாங்க, இந்த ரோலர் கோஸ்டர் ரைடை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இன்சைட் அவுட் 2 படத்துடைய கதை. ரைலி வந்து சின்ன பொண்ணா இருந்தபோது அவகிட்ட ஒரு 5 எமோஷன்ஸ் வந்து டாமினேட் பண்ணுச்சு இல்லையா? ஸோ அந்த எமோஷன்ஸ் கூட பயம், பதட்டம், பொறாமை, சோம்பல், ஸோ இந்த மாதிரியான எமோஷன்ஸும் வந்து டீனேஜ் ரைலி கூட சேர்ந்துக்குது. ஸோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து தன்னை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கும் போது ரைலிக்கு ஏற்படக்கூடிய சோகம், புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஜெல் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பொய் சொல்கிறது, தனக்கு பிடிச்ச ஹாக்கி டீமில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோச்சை வந்து புகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டீனேஜ் ரைலி வந்து மாட்டிக்கிறா. ஸோ இந்த எமோஷன்ஸ்லேருந்து ரைலி வந்து எப்படி வெளியே வந்தா, அந்த எமோஷன்ஸ் அவளை எப்படி டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை தான் த்ரூ அவுட் ஃபிலிமில் வந்து காட்டியிருக்காங்க. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போதும் சரி, தூங்கிட்டு இருக்கும்போதும் சரி, நமக்குள்ள பலவிதமான எமோஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத யாராவது நம்ம கண்ணு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணி காட்டினாங்க அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸும் கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இந்த படம் நமக்கு கண்ணு முன்னே காட்டுது. ரைலி வந்து சிறுமியாக இருக்கும்போது அவகிட்ட ஜாய் அப்படிங்கிற அந்த எமோஷன்ஸ் தான் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணி லீடிங்கில் இருந்துச்சு. ஆனால் ரைலி பெருசாகும் போது இன்னும் சில எமோஷன்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிக்குது இல்லையா? ஸோ இந்த எமோஷன்ஸ் வெர்சஸ் பழைய எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து 2 டீமாக பிரிஞ்சு போராடுறாங்க. குறிப்பாக டீனேஜ் ரைலிக்கு இந்த புதுசாக வந்த எமோஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுது இல்லையா? ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழைய எமோஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக போராடுது. குறிப்பாக இந்த டீனேஜ் ரைலியுடைய எமோஷன்ஸ்னால அந்த ஜாய் அப்படிங்கிற எமோஷன் வந்து பயங்கரமாக டயர்ட் ஆயிடுது. ஸோ இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு எமோஷனுக்குமே வந்து ஒவ்வொரு வடிவம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு உருவம் கொடுத்துருக்காங்க. இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து என்னெல்லாம் பேசிக்குது, எப்படியெல்லாம் மூளை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அனிமேஷனாக நம்ம பார்க்கும்போது நம்ம மூளைக்குள்ளாரையே நம்ம ஒரு மினி டூர் போயிட்டு வந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எமோஷன்ஸுக்குமே சரியான வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி கரெக்டான எமோஷனை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எமோஷன்ஸ் வந்து நம்மளே ரூல் பண்ணாமல் அந்த எமோஷன்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா எப்படி லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெசனை தான் இந்த படம் நமக்கு சொல்லுது. ஸோ எஸ், இன்சைட் அவுட் 2 படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.